அடுத்து ஃபஸ்ட் யூனிட்டில் இன்டிட்டர்மினேட் பீம் கால்குலேஷன்ஸ் எப்படி போடுறத பார்ப்போம். இதில் வந்து கிவன் சம்மில் வந்து டோட்டல் டிஃபார்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. டோட்டல் டிஃபார்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டோட்டல் டிஃபார்மேஷன்ஸில் அது வந்து செக்டர் வைஸாக எலிமெண்ட் வைஸாக பிரிச்சுட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒன்றுத்துக்கும் PL/A ஃபார்முலா யூஸ் பண்ணி DL1 DL2 DL3 பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிரிக்கும்போது என்ன லோடு நமக்கு கிடைக்குன்றது நமக்கு தெரியணும். இது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் வருது. இது எப்படி பிரிக்கணுன்றதுக்கான ஒரு 4 எக்ஸாம்பிளை நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ வந்து இது யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் தான். ஃபஸ்ட் எண்டில் வந்து லெஃப்ட் எண்டில் வந்து 50 கிலோ நியூட்டன்ஸ் இருக்குது, ரைட் எண்டில் வந்து 10 கிலோ நியூட்டன்ஸ் இருக்குது. இன் பிட்வீனில் 8 கிலோ நியூட்டனும் 80யும் 20 கிலோ நியூட்டனும் ஆக்ட் ஆகும். இப்போ இது செக்மெண்ட்டை 3 செக்மெண்ட்டை நம்ம பிரிச்சுக்கணும். இது ஃபஸ்ட் செக்மெண்ட், செகண்ட் செக்மெண்ட், தேர்ட் செக்மெண்ட். இது ஈஸியஸ்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுருவோம். இந்த ஃபஸ்ட் ஒன்று இருக்க இதையும் லாஸ்ட் ஒன்றையும் நம்ம போட்டுருவோம். லாஸ்ட்டில் போட்டுட்டு இதை தான் நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம பார்க்கணும். இதிலேருந்து இந்த செக்ஷன்ஸ் பார்க்கும்போது 50 கிலோ நியூட்டன்ஸ் இருக்குது. இங்கே 50 கிலோ நியூட்டன்ஸ் லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லையும் போட்டுருக்கோம். அடுத்து இந்த 80 இங்கே இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இருக்கிற கேசஸ் வந்து 10. டென்ன்றது ஆக்சுவலாக இந்த சம்மில் இங்கே தப்பாக நோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக சம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கம்ப்ரெஷன் ஆக்ட் ஆகும். இது வந்து நான் பை தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி திஸ் ஒன் இஸ் ஆக்சுவலி இன்னராக இருக்கும். ஐ மீன் கம்ப்ரெஷனாக இருக்கும். இது டென்சைலாக போட்டிருக்கேன், இன்னராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும், லாஸ்ட் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இப்போ வந்து 50 போட்டுரும். அதே மாதிரி இங்கே இன்னும் ஏரோ இருக்கும். கம்ப்ரெஷன் என்ன மாறும். இப்போ வந்து இது கம்ப்ரெஷன். ஆக்சுவலாக இது கம்ப்ரெஷன். இங்கே 10 என்ன வருதோ கண்ணை மூடிட்டு இங்கே 10 போட்டுடலாம். அதே மாதிரி இதுக்கும் இப்படி. நெக்ஸ்ட் இந்த இன்பிட்வீன் கேசஸ் தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். அப்போ ஈக்குவேட் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த கேசஸில் ஏதாவது ஒரு நோட்டேஷன் நமக்கு கிடைக்கும். இங்கே பார்க்கும்போது 80 கிலோ நியூட்டன் இருக்குது. இங்கே ஆல்ரெடி 50 ஆக்ட் ஆகுது. அப்போ ஃபர்தராக எத்தனை இருக்குது? 30 இருக்குது. அந்த 30யை நம்ம இங்கே போட்டோம்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு செக்மெண்ட்டுக்கு எய்தர் கம்ப்ரெசிவ் ஆர் டென்சில் ரெண்டுமே போத் ஷுட் பி ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 13 கிலோ நியூட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே 30 கிலோ நியூட்டன் தான் வரும். இப்போ நம்ம வந்து செக்மெண்ட் கரெக்டாக அந்த கேல்குலேஷன்ஸ் கரெக்டான்றதை பார்க்குறதுக்கு, அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோன்றதை பார்த்துட்டா இது இங்கே வரக்கூடிய ரிசல்டன்ட் கரெக்டாக இருந்தால் நம்ம போட்டது சமம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இங்கே இது கம்ப்ரெஸ் ஆகுது. எவ்வளோ? 30 கிலோ நியூட்டன். ஆக்சுவலாக இந்த இடத்துலையும் இது வந்து ஏரோ வந்து லெஃப்ட் ஏரோ, இது ரைட் ஏரோ. இந்த ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோன்னும் போது இது 30 - 10ன்னு பார்க்கும்போது 20 இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரெசிவ் நேச்சரு. அப்போ இந்த 20 நமக்கு கிடச்சிச்சு. அப்போ இந்த செக்மெண்ட் நம்ம பிரித்தது கரெக்டு. சரி, இந்த சைடு பார்க்கும்போது இது 30யும் இங்கே 50யும் இங்கே 30யும் இருக்குது, 80. அப்போ இங்கே பார்க்கும்போது 80 இருக்குது. அப்போது கால்குலேஷன் செக்மெண்ட்டை பிரித்தது கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த சம்மில் இது வந்து கிராஸ் செக்ஷன்ஸ் வந்து வேரியிங் கிராஸ் செக்ஷன்ஸ். இந்த கேசஸில் லெஃப்ட் சைடில் 3P லோடு வந்து டுவர்ட்ஸ் தி காம்பனண்ட் ஆக்ட் பண்ணுது. இங்கே அவே ஃப்ரம் தி காம்பனண்ட் ஆக்ட் பண்ணுது. அப்போ 2P. இங்கே 3P, 10P, இங்கே 5P, இங்கே 2P இப்போ சம்மில் கொடுத்துருக்கோம். இதை வந்து செக்மெண்ட்டாக எப்படி பிரிக்கலாம்ன்றதை பார்ப்போம். இப்படி செக்மெண்ட்டாக பிரிச்சிட்டோம்னா எலாங்கேஷன் ஈஸியாக பண்ணலாம். இப்போ பாரு, இதுக்கு ஒரு எலாங்கேஷன் DL1 DL2 DL3 இது ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் எலாங்கேஷன்ஸ் வந்துடும். அப்போ அதுக்கு செக்மெண்ட்டு பிரிச்சாகும். அப்போ எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இது 3P-யா? இங்கே 3P இருக்குது. இங்கே 3P-னா இங்கே 3P போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆஸ் இட் இஸ். அதே மாதிரி லாஸ்ட் செக்மெண்ட்டையும் அதே மாதிரி இங்கே 2P இருக்குது, 2P, இங்கே 2P. இது டென்சைல், இங்கே டென்சைல் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே கம்ப்ரெசிவ்னா இங்கே கம்ப்ரெசிவ் தான் இருக்கும். இப்போ 2 செக்மெண்ட்டையும் அந்த ஆஸ் பர் தி ஸ்டேட்மெண்ட் கிவன் இந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி போட்டணும். அப்போ இன்பிட்வீனில் தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எப்படின்றது சால்வ் பண்ணுறதை பார்க்கணும். இப்போ இதில் இங்கே 2P போட்டோம். ஏதோ ஒரு செக்மெண்ட் கிடைக்கல. இங்கே 10P இருக்குது. ஆல்ரெடி 3P இங்கே இருக்குது.
இங்கே 3p, இங்கே வந்து 7p. இப்போ பார்க்கும்போது 3யும் 7 ஆட் பண்ணினாக்கா 10. இந்த ஏரோ ஈக்குவலாக வந்துச்சு. அப்போது இங்கே நம்ம பிரித்தது கரெக்ட். நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது இது ரைட் சைடு ஏரோ, இது லெஃப்ட் சைடு ஏரோ. ரைட் சைடு ஏரியோ 7 எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு மைனஸ் எடுத்துக்கும்போது 7 minus 2 5. அப்போ 5 ரைட் சைடு ஏரியா வரும். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸு 5p வெரி கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி செக்மெண்ட்டை நம்ம பிரித்தோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்த இது பாருங்கள், இது வந்து ஹேங்கிங் பீம்ஸ். ஒன் சைடு வந்து ஃபிக்ஸடு, இது ஃபிக்ஸட் எண்டு, இது ஹேங் ஆகிற மாதிரி. இங்கே லோடு வந்து வேரியபிள் லோட்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த எண்டில் வந்து 32 kN, இந்த செக்மெண்ட்டில் 8 டவுன்வர்ட்ஸ் ஆகும், இந்த 8 அப்வர்ட்ஸ் ஆகும். சில சம்பளம் கேட்டிருக்கு. இதை எப்படி நம்ம செக்மெண்ட்டாக பெரிய பண்ணுறது பார்ப்போம். இந்த கேஸஸில் இது ஆக்சுவலாக இது லோட் ஆகுது வந்து இது ஃபிக்ஸடுன்றது நம்ம ஃப்ரீ எண்டு தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். அந்த ஃப்ரீ எண்டுன்னு முதல்ல போட்டுரும், அதுக்கப்புறமா சால்வ் பண்ணிடலாம். இந்த ஃப்ரீ எண்டை முதல்ல பார்க்கும்போது இது 32, இங்கே 32ன்னு ஆட்டோமேட்டிக், இங்கே 32 போட்டுக்கலாம். இங்கே இது அதாவது கீழே இருந்து தான் மேலே செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டு வரணும், மேலேருந்து கீழே வர முடியாது, ஏன்னா இது 32 ஆயிடுச்சு. அப்போ இந்த செக்மெண்ட் வரும். இங்கே டவுன்வேர்டாக 8 kN ஆக்ட் ஆகுது தான் சொல்லியிருக்கு. அப்போ இங்கே டவுன்வேர்டாக இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஒரு 32 இருக்குது, இங்கே டவுன்வேர்டாக ஒரு 8 இருக்குது. அப்போது இதை கம்பன்சேட் பண்ணுறதுக்கு 40 kN போட்டால் தான் இந்த 40 minus of 32 போடும்போது இங்கே 8 N வரும். அப்போ இங்கே 32 இருக்குது, இங்கே 40 இருக்குது. 40லேருந்து 32 மைனஸ் பண்ணோம்னா 8, இது டவுன்வோர்டு. அப்போ இந்த செக்மெண்ட்டு கரெக்ட். அப்போ 40 தான். அப்போது இங்கே 40 சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் 40 தான், 40 kN. அப்போ இந்த செக்மெண்ட்டுக்கு வரும். இங்கே டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் 8 kN இருக்கின்ற, டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் 8 kN இருக்கணும்னு சொன்னால் ஆல்ரெடி இங்கே ஒரு 40 அப்வர்டில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அப்போது இந்த இடத்துல இதை காம்பன்சேட் பண்ணணும்னு சொன்னால் அப்போது இங்கே எவ்வளோ இருந்தாக்க 8 கரெக்டாக வரும்னா இங்கே 40, இங்கே பார்க்கும்போது 32 ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னால் இந்த 42லேருந்து 30 பண்ணும்போது 8 இருக்குது. இது வந்து அப்போடு ஏறும், இங்கே அப்போடு ஏறும் கரெக்டு. அப்போ 8 கரெக்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த செக்மெண்ட்டில் இது வந்து டென்சைல் நேச்சரில் இருக்குது. இங்கே 32 டவுன்வர்ட்ஸ்னால் இங்கே அப்வர்டு 32. அப்போ 32 kN. இது இப்போ இந்த எண்டில் ஃபிக்ஸட் எண்டில் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா லோடு 30 kN ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி 3 செக்மெண்ட்டை தனித்தனியாக பிரித்து எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதுன்றதை தனித்தனி செக்மெண்ட்டை ஆக்கி நம்ம சால்வ் பண்ணோம். அடுத்த சம்பவம் இது வந்து ஹரிசாண்டல் பீம், ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸடு. இதில் 3 செக்மெண்ட்டாக இருக்குது. ஃப்ரீ எண்டில் வந்து 50 kN ஆக்ட் ஆகுது. இன் பிட்வீனில் 8யும் 32 ஆக்ட் ஆகுது. இந்த மாதிரி நேச்சுரல் இதுவும் 3 செக்மெண்ட்டை தனித்தனியாக பிரிச்சுக்கணும். இப்போ இது ஃப்ரீ எண்டு தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. இதை தூக்கி இங்கே போட்டுட்டு சம்மில் கொடுத்துக்கிறது அதே ஆஸ் இட் இஸ், ஒன்றுமே சேஞ்ச் பண்ணாமல் அதே 50 kN இருக்கும். இது வந்து டென்சைல் இருக்குது, இங்கேயும் டென்சைல் ஆகிடும். அப் 50. அப்போ இது பேலன்ஸ் ஆகிடுச்சு, ஈக்குவேட் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது சென்டர் எடுக்கணும். இதுக்கு அடுத்து தான் இது ஒன் அண்ட் ஃபிக்ஸட்னும் போது நெக்ஸ்ட் கண்டினியூவாக போகணும். ஃபஸ்ட் அந்த ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கிடையாது, போத் எண்டு ஃப்ரீ, அதனால் அப்படி பண்ணணும். இங்கே பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டு வரும். இங்கே ஆல்ரெடி இங்கே சம்மில் கொடுத்தது 80 kN, இங்கே ஆல்ரெடி 50 kN நம்ம போட்டுட்டோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 30. அப்போ இங்கே 30 போட்டுடலாம். ஸோ டுவர்ட்ஸ் தி ஆப்ஜெக்ட். அப்போ இது கம்ப்ரெஷன் நேச்சர் இருக்குது. அப்போ இங்கே 30னா இதுவும் 30 தான் இருக்கணும். இதை நம்ம போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் இங்கே வரும். இங்கே வந்து 30 kN இருக்கிறதா சொல்லியிருக்கு, லோட் அப்ளை ஆகுது. அப்போ இந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ இருக்கணும்னு பார்க்கணும். இந்த செக்மெண்ட்டில் டுவர்ட்ஸ் ரைட்டு 30, லெஃப்ட்டு 60 போட்டிங்கன்னா தான் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு வந்து இது ரிசல்டன்ட் வந்து 30 கிடைக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்கு. 60 minus 30 kN இது வந்து இந்த இடத்துல கம்ப்ரெசிவ். பட் இந்த இடத்துலையும் இப்போ இந்த ரிசல்டன்ட்டு இது கம்ப்ரெஸ் தான், ஏன்னா இங்கே ஃபிக்ஸடாக இருக்குது, அதனால் கம்ப்ரெஸ் நேச்சரில் இருக்குது. அவள் எவ்வளோ போகணும், இந்த இடத்துல இது பேலன்ஸ் ஆகுது 30 கரெக்ட் ஆகிடுச்சு. அப்போ இங்கே 60 போட்டிங்கன்னா தான் இங்கே 30 ரிசல்டன்ட் கிடைக்கும். அப்போ 60 kN, இது 60 kN. 3 செக்மெண்ட்டில் இது 60, 30, 50. இப்போ டெல்டா எல் டிஎல் வந்து இதுக்கு வந்து லோடு வந்து 60 எடுத்துக்கணும், இது 30 எடுத்துக்கணும், இது 50 எடுத்துக்கிட்டு கேல்குலேஷன்ஸ் போடும்போது வெரி பர்ஃபெக்டாக. தேங்க்யூ வெரி மச்.